தலைவர் முதலமைச்சர் அவர்கள் அவரோட ஆணைக்கு ஏற்ப ஒவ்வொரு பகுதியிலுமே சென்று இந்த சமூக வளைகாப்பு நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று ஆணையிட்டுள்ளார். அதன்படி இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு நல்லா தெரியும், நம்ம முதலமைச்சர் 2 முக்கியமான கருவையை தான் அவர் பேணி காப்பார். ஒன்று பெண்கள், மற்றொன்று குழந்தைகள். பெண்களுக்கு என்னென்ன திட்டங்கள் எல்லாம் கொண்டாந்து கொடுத்திருக்காருன்னு தெரியும் முதலமைச்சர் அவர்கள். மாணவர்களுக்காக என்னென்ன திட்டங்கள் கொடுத்திருக்காருன்றது உங்களுக்கு பட்டியலிடணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும். அப்போ அதை தொடர்ந்து இந்த சமூக வளைகாப்பு நிகழ்ச்சி, இந்த சமூக வளைகாப்பு நிகழ்ச்சி என்பது அவர் உள்ளன்போடு செய்யக்கூடியவர். ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே, ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலுமே அங்கு பதிவு செய்திருக்கக்கூடிய கர்ப்பிணி தாய்மார்களை வரவழைத்து அரசாங்கத்தின் சார்பாக அவங்களுக்கு ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து அரசாங்கத்தின் சார்பாக அவங்களுக்கு ஒரு பெட்டியை கொடுத்து அந்த பெட்டியில் அவர்களுக்கு தேவையான சத்து மாத்திரை, ஹார்லிக்ஸ், அது மட்டும் இல்லாமல் பேரிச்சம்பழம், உங்களுக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்து பொருட்களும் ஒரு பெட்டகமாக உங்கள்கிட்ட வழங்குகிறார் முதலமைச்சர் அவர்கள். நம்ம நீர்வளத்துறை அமைச்சரை பொறுத்த வரைக்கும் காலங்காலமாக இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறார். சின்னதாக ஆரம்பிச்சு இன்னைக்கு கிட்டத்தட்ட இந்த கர்ப்பிணி தாய்மார்களுக்கெல்லாம் தன்னுடைய பங்காக தன்னுடைய சொந்த செலவில் அனைவருக்கும் உங்களுக்கு வழங்குவதற்காக உங்களுக்கு பட்டு புடவை, அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தேவையான பலகாரங்கள், மஞ்சள், குங்குமம், அது மட்டும் இல்லாம மஞ்சள், குங்குமம், வளையல், புடவை, வேஷ்டி, ஒரு தேவையான அளவுக்கு ஒரு ஃப்ளாஸ்க்கு, ஒரு ஸ்டீல் தாம்பாள தட்டு, ஹாட் பாக்ஸ், சாப்பாடு சூடாக வச்சுக்கிறது ஹாட் பாக்ஸு, பிரசவ காலத்தில் குளிர் எடுத்தால் போத்தி கொடுப்பதற்காக ஊட்டி சால்வை, குழந்தை பிறந்த பிறகு எடுத்து செல்லக்கூடிய பேபி பேக், அதே மாதிரி உங்களுக்கு பட்சணங்கள், குழந்தைக்கு தேவையான வெள்ளை கலர் டவல், வால் கிளாக், நேரத்துக்கு உணவு அருந்த வேண்டும், உணவு கொடுக்க வேண்டும் என்ற வால் கிளாக்கு, ஸ்டீல் டம்ளர் ஆகிய உங்களுக்கு தேவையான அத்தனை பொருட்களுமே நம்ம அமைச்சர் அவர்கள், என்னுடைய அம்மாவும் 2 பேரும் சேர்ந்து உங்களுக்காக வழங்குகிறார்கள். இந்த பொருட்களை எல்லாம் பெற்று நீங்கள் நல்ல அற்புதமான குழந்தைகளை பெற்றெடுத்து இந்த சமூகத்தை காக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குன்றது. இன்னைக்கு ஹிந்தி என்ற ஒரு ஒரு ஹிந்தி திணிப்பை மத்திய சர்க்கார் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நான் உங்ககிட்ட வைக்க வேண்டிய வேண்டுகோள் ஒன்னே ஒரு மட்டும் தான். உங்களுக்கு பிறக்கப்பட குழந்தைகளுக்கெல்லாம் தயவு செய்து நல்ல தமிழ் பெயரை வைத்து அவர்களை வாழ்த்த வேண்டும். ஏன்னா இன்னைக்கு நீங்க வைக்க பெயர் தான் காலாகாலத்துக்கு அந்த பெயர் சொல்லக்கூடிய பிள்ளைகளாக அது வளர வேண்டும். நல்ல பெயரை சூட்டுவோம், தமிழை வாழ வைப்போம் என்று கேட்டுக்கொண்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.